அய்யனார் துணை சீரியல்ல அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பல்லவன் இந்த வீட்ட விட்டு வெளியில போக போறாங்க. அது ஏன் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நடேசன் வந்து எவ்வளவோ சொல்லுவாரு. "இவங்கள எதுக்கு நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? இப்படி வினய தேடி கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. இனிமே என்னலாம் நடக்க போகுதோ?" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து கோவத்துல சொல்வாரு. நிலா இருந்துட்டு, "என்ன நீங்க உங்க ஒய்ஃப் வந்தா சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லி நெனச்சா, நீங்க என்ன இப்படி கோவப்படுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. "ஏம்மா உன்னைய நான் என்னம்மா சொன்னேன்? இந்த வீட்டுக்கு யாரையும் கூப்பிட்டு வராத. இதோட இந்த பிரச்சனைய விட்டுரு. அப்படின்னு தானம்மா நான் உன்ட்ட சொன்னேன். நான் சொல்றதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குன்னு கொஞ்சமாவது நீ புரிஞ்சுக்கிட்டியாம்மா? என்ன பண்றது? விதி இதுதான் அப்படின்னா நடந்து தானே ஆகும். எல்லாருமே உட்காந்து வருத்தப்பட போறீங்க பாருங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட ஒய்ஃப பார்த்தா எல்லாருமே வந்து ஒரு பாசத்துல பேசுவாங்க. ஆனா இவரு ஏன் இவங்கள விரட்டணும்னே இருக்கிறாங்க பல்லவனோட அம்மாவ. விரட்டிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து இப்ப நடேசன் வந்து அவரோட 2வது பொண்டாட்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல எல்லாருமே மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கார்த்திகாவோட அம்மா கஸ்தூரியும் அவங்க மாமாவும் வந்துட்டு கத்துறாங்க. "இந்த பொம்பளைய மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டியா? இவளால தான்டா உன் குடும்பமே நாசமா போச்சு. இப்ப மறுபடியும் தேடி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து விட்டுருக்கீங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, "இல்ல பல்லவனோட அம்மா வந்து அவங்களுக்கு என்ன செய்யுது? அவங்களோட பையன பார்க்கறதுக்கு தானே வந்திருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இவ வந்ததுக்கப்புறம் தான் இந்த குடும்பமே மொத்தமும் நாசமா போச்சு தெரியும்ல?" அப்படின்ற மாதிரி கஸ்தூரியும் கத்திட்டுருக்காங்க. நிலாவுக்கு எதுவுமே ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒரு விஷயம் மட்டும் மறைஞ்சிருக்குது அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா பல்லவனோட அம்மாவ கூட்டிட்டு வந்துட்டோம். அதனால பல்லவன் சந்தோஷமா இருப்பான். அது ஒண்ணு தான் எனக்கு மனசுல ஆறுதலா இருக்குது. மத்தபடி இதனால எந்த பிரச்சனையும் வந்துரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் நடேசனுக்கு வந்து ஃபுல்லா கவல. இனி என்னலாம் நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இத நிலா பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு இவரு இவ்ளோ சங்கடப்படுறாரு? இவ்ளோ கஷ்டப்பட்டதே கிடையாதே! ஒருவேள நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ? ஆனா பல்லவனோட அம்மாவ தானே நம்ம கூட்டிட்டு வந்திருக்கிறோம். பல்லவன் சந்தோஷமா தானே இருக்கிறான். எது எப்படியோ பல்லவன் இந்த குடும்பத்த விட்டு பிரியாம இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த நேரம் நடேசன் பார்த்துட்டு, "என்ன என்னைய பார்த்துக்கிட்டே இருக்கிற? நான் உன்னை எவ்வளோ தூரம் சொன்னேன். நீ தேவையில்லாத வேல பார்க்குற. இத இப்படியே விட்டுருன்னு சொன்னேன்ல. மறுபடியும் பாரு இப்படி வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை இழுத்துட்டு இருந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா? இனி என்னலாம் நடக்க போகுதுன்னு நீ பார்த்துக்கிட்டே இரு. இங்கேருந்து பல்லவன் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீங்க என்ன இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்குறாங்க. "2 பேரையும் நான் வந்து சும்மாவே விடமாட்டேன். பார்த்துக்கிட்டே இருங்க. குடும்பம் சீரழிய போகுது." அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல மறுபடியும் கிளம்பி போயிறாரு. நிலா இருந்துட்டு, "என்னங்க இவரு இப்படி பேசுறாரு? நம்ம வந்து பல்லவனோட அம்மாவ தானே கூட்டிட்டு வந்தோம். பல்லவன் பாருங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. பல்லவனும் நம்மள விட்டு எங்கேயும் போக மாட்டான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா இவரோட சம்மதம் இல்லாம நம்ம கூட்டிட்டு வந்துட்டோமோ! எதுவா இருந்தாலும் இவர்கிட்டயும் ஒரு வார்த்தை நம்ம சொல்லியிருக்கணுமோ! அப்டின்ற மாரி சொல்றாங்க. சொல்லியிருந்தா மட்டும் இவர் என்ன சொல்லிட்டு போறாரு, அப்டிலாம் கூட்டிட்டு வராதன்னு இருப்பாரு. இல்லன்னா அட்ரஸ் எங்க ஏதுன்னு தேடி அந்த பொம்பளைய போய் மிரட்டி பல்லவனோட அம்மாவ போய் மிரட்டியிருப்பாரு அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நிலாவுக்கு வந்து ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்டின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. பல்லவன் இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க அம்மாகிட்ட பேசுறாங்க. "எதுக்காகம்மா என்னைய விட்டுட்டு போன?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லப்பா, எனக்கு ஒரு சூழ்நிலை. அதனால தான் நான் உன்னைய விட்டுட்டு போற மாதிரி ஆயிருச்சு." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நானு இத்தன நாளா சேரன் அண்ணனோட அம்மா தான் என்னோட அம்மான்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்க தான் எனக்கு அம்மான்னே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா உங்கள நான் பாத்துற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா துடிச்சுட்டே இருந்தேன். இந்த ஆளுகிட்ட நான் கேட்பேன், "எங்க அம்மா இருக்காங்களா? இல்ல அவங்களையும் கொன்னுட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஆனா இந்த ஆளு எந்த பதிலுமே சொல்ல மாட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி இனிமே வந்து நீ வருத்தப்படாத. அதான் நான் வந்துட்டேல்ல. நான் இனிமே வந்து உன்னைய விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ரொம்ப சந்தோஷமா, நீங்க என் கூடவே இருங்க. எனக்கு அம்மான்ற பாசம் இப்ப கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்ற மாதிரி பல்லவன் சொல்றாங்க. "கொஞ்ச நேரம் நான் உன் மடியில படுத்துக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்க, உடனே "வாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு மடியில படுக்க வச்சுக்கிறாங்க. இத எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி பல்லவன் வந்து அவங்க அம்மாக்காக ஏங்கிட்டு இருந்தான். அவங்க அம்மா பாசம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தான் படுறாங்க. ஆனா நடேசனுக்கு இதுல கொஞ்சம் கூட சந்தோஷமே கிடையாது. ஸோ மறுநாளே எல்லாருமே வந்துட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. ஏன்னா பாண்டிக்கு வந்துட்டு ரூ. 3,00,000 குடுக்கணும் இல்லையா? அதனால நைட்டும் பகலுமா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து அவங்கவங்களுக்கு எவ்வளோ சம்பாரிச்சு குடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குடுத்துட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நடேசனுக்கு வந்துட்டு ஒரே வருத்தம் தான். இந்த வீட்ல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்காரு. இப்ப ரூ. 3,00,000 எப்படியாவது சேர்த்து
பாண்டிக்கு வந்து குடுத்துரலாம். அந்த கடைய எடுத்து குடுத்துரலாம் அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் வேல பார்த்துட்டுருக்காங்க. அப்படித்தான் நிலா வந்துட்டு நைட் வேல பார்க்குறதுக்காக வீட்ல உட்காந்து நைட்ல ஃபுல்லா கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த நேரம் ராகவ் கால் பண்ணுவாங்க. "என்னாச்சு? இப்பயும் முழிச்சுட்டுருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து பார்த்துட்டுருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னன்னு இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் குடுத்துருப்பேன்ல." அப்படின்ற மாதிரி சொல்ல, "அதனால என்ன ராகவ்? நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க குடுத்துருப்பீங்க தான். இருந்தாலும் வேலையே பார்க்காம நம்ம எப்படி உங்ககிட்ட காசு கேட்க முடியும் சொல்லுங்க?" அப்படின்னு சொல்லி நிலா வந்து சொல்றாங்க. உடனே ராகவ் வந்துட்டு, "என்ன நிலா என்னைய இப்படி பிரிச்சு பார்க்குறீங்க? நான் உங்கள என் குடும்பமா தான் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லும்போது, நிலாவுக்கு சந்தேகம் வருது. இவன் என்ன நம்மகிட்ட எதுவும் பேசுறதுக்கு ட்ரை பண்றானோ? அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. "சரி ராகவ் எனக்கு வேலை இருக்குது. நான் காலையில பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாங்க. சோழன் வந்து இத பார்க்குறாங்க. ராகவ் பேசுறது வந்து நிலா வந்து அவாய்ட் பண்றாங்க. பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டுருக்க, மறுநாள் எல்லாருமே ஆஃபீஸ்க்கு, காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவங்க வேலைக்கு போயிர்றாங்க. அப்போ நடேசன் இருந்துட்டு அவங்க கிட்ட கேட்குறாங்க, "நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல நானாலாம் வரல. என்னைய தேடி தான் உங்க புள்ள என்னைய கூட்டிட்டு வந்தான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அவன் கூட்டிட்டு வந்தா நீங்க வருவியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி நீங்க இருந்து கிளம்பிரு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா, இந்த அம்மாவுக்கு போகுறதுக்கு தான் இடம் இல்லையே! திருப்பி வீட்டுக்கு போனா, வட்டிக்காரன் வந்து கடன் குடுத்தவன் திருப்பி வந்து ஏதாவது பண்ணுவான். அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல நான் என் பிள்ளைய விட்டுட்டு நான் போக மாட்டேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "அப்படி நான் இங்கேருந்து போறதா இருந்தா, என் பிள்ளையும் கூட கூட்டிட்டு தான் போவேன்." அப்படின்ற மாரி சொல்ல, நடேசனுக்கு என்ன பண்றது அப்படின்னே ஒண்ணுமே புரியல. இவ இங்கேருந்து போனா அப்படின்னா, எல்லா உண்மையும் சொல்லுவா. அதே மாரி பல்லவனையும் கூட கூட்டிட்டு போயிருவா. வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுவாங்க. இத்தன நாளா அந்த பல்லவன் வந்து எனக்கு பிறந்தவன் அப்படின்னு தான் நெனச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா, அது உண்மை இல்ல அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒருவேள அவன் இல்லன்னா, குடும்பம் என்ன ஆகுறது? அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பேசி மனசுக்குள்ளே நெனைக்கிறாங்க. அதுக்காக உன்னால தான் என் குடும்பம் மொத்தமும் சீரழிஞ்சு போச்சுன்னு உனக்கு தெரியும்ல. நான் உன்னைய பாவம் பார்த்து அடைக்கலம் குடுத்தேன். ஆனா, உன்னால என் பொண்டாட்டிய நான் இழந்துட்டேன். அது மட்டும் இல்லாம என் பிள்ளைங்களோட பாசத்தையும் நான் இழந்துட்டேன். உன்னால தான் என் பொண்டாட்டி இறந்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியாது. ஆனா, எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அந்த பழிய நான் சுமந்துட்டு நானு ஜெயில்ல வாழ்ந்துட்டு வந்திருக்கிறேன். என் பிள்ளைங்க என்னைய மதிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே போச்சு. மொத்தத்துக்கு ஒரு நடப்பணமா தான் இருக்கிறேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அது என்னோட சூழ்நிலை அப்படி ஆயிருச்சு. மத்தபடி என் மேல எந்த தப்பும் கிடையாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி அதான் இந்த பையன விட்டுட்டு போனயே, இத்தன வருஷமா பார்க்க வராதவங்க, இப்ப வராதவ, இப்ப மட்டும் எதுக்கு வந்த? நீ அவங்க கிட்டயே சொல்லியிருக்கலாம்ல, நான் வரமாட்டேன். இது யாரோ எனக்கு தெரியாது." அப்படின்னு நீ சொல்லியிருக்கலாம்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா, அந்த பொம்பளைக்கு தான் போகுறதுக்கு வேற இடம் இல்லைல்ல. அதனால என்ன பண்றாங்கன்னா, "இல்ல நம்ம இங்கேயே இருந்துருவோம். அந்த ஆளு காசு சம்பாரிச்சுட்டு வர்றது வரைக்கும் நம்ம இங்க இருக்கிறது தான் நமக்கு சேஃபு. வேற எங்கேயும் நம்ம போக முடியாது. அது மட்டும் இல்லாம பல்லவன் நம்ம பையன். ரொம்ப வருஷமா நம்ம வந்து நம்ம கூடவே வந்து இல்ல அவன். இப்ப தான் வந்து நம்ம அவன் கூட இருக்கிறோம். அதனால அவன விட்டுட்டு போகவும் முடியாது. அது மட்டும் இல்லாம இத்தன நாளா இவங்க என்ன நெனச்சுட்டு இருக்காங்கன்னா, எனக்கும் நடேசனுக்கும் பிறந்த பையன் தான் பல்லவன் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கிறாங்க. மொத்தத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் பல்லவனுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு தெரிஞ்சா, அதுக்கப்புறம் பல்லவன கூட இங்க இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு தான் நெனைக்கிறேன். ஆனா இவங்கலாம் பாசம் காட்டுறத பார்த்தா பல்லவன பிரிச்சு நம்மளால கூட்டிட்டு போகவும் முடியாது. அதனால கொஞ்ச நாளைக்கு நம்ம இருப்போம். அந்த ஆளு காசு சம்பாரிச்சுட்டு வரட்டும். கடனெல்லாம் அடைச்சதுக்கப்புறம் நம்ம இங்கருந்து போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி நெனைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நடேசன்கிட்டயும் அப்படியே சொல்லிர்றாங்க. நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நடேசனுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. எப்படினாலும் விதிப்படி நடந்து தானே ஆகும். ஒருவேள உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா, நடக்கிறது தானே நடக்கும் அப்படின்ற மாதிரி அவரு நெனச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா அ நம்ம நிலா கிட்ட வந்துட்டு அவங்க வந்து பேசுறாங்க. என்ன சமைக்கிறது? என்ன ஏது? அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு குடுக்குறது, வைக்கிறதெல்லாம் இருக்கிறாங்க. "ரொம்ப நல்லதும்மா. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கப்புறம், ஒவ்வொருத்தவங்களோட குறையும் கேட்டு அதுபடி நடந்துக்கிற பாத்தியா? ரொம்ப நல்லவம்மா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப இவங்க கிட்ட கேட்குறாங்க, "நீங்க எப்போ நடேசன் வந்து பல்லவனோட அப்பாவ கல்யாணம் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. "இவர எப்ப நம்ம கல்யாணம் பண்ணோம்?" அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. அதாவது நடேசன எப்ப நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. "என்னம்மா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட வந்து இந்த பல்லவனோட அம்மா வந்து கேட்குறாங்க. "இல்ல நீங்க எப்போ நடேசன சோழனோட அப்பாவ கல்யாணம் பண்ணீங்க?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ! இந்த பொண்ணு என்னடா நமக்கும் நடேசனுக்கு பிறந்த பையன் தான் பல்லவன் நெனச்சுட்டானோ? அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லம்மா நான் அவர கல்யாணமே பண்ணலையே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. நிலாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. "என்ன சொல்றீங்க? பல்லவனோட அப்பா நடேசன் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
இல்லம்மா, அவர் கிடையாது அப்டின்ற மாரி சொல்ல, நானு அவர லாரி ஓட்டிட்டு அவர் டிரைவர் வரும்போது, எங்கள வந்து சில சந்தர்ப்ப சூழ்நிலையில சில ரவுடி பசங்க வந்து விரட்டுனாங்க. அதனால இவரோட லாரியில ஏறி நாங்க தப்பிச்சுட்டு வந்துட்டோம். ஆனாலும் அந்த பாவி பசங்க எங்கள ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க. அப்புறம் நாங்க பல்லவன்னு நானும் இந்த வீட்லயே ரொம்ப நாளா தங்கிட்டோம். அதுக்கப்புறமா அந்த பசங்க எப்படியோ நான் இருக்கிற அட்ரஸ கண்டுபிடிச்சு, என்னைய இங்க கொல்றதுக்காக வந்தாங்க. அப்பதான் நான் இவங்க கிட்டேருந்து தப்பிச்சு, நான் இங்க குழந்தைய பல்லவன விட்டுட்டு, கை குழந்தையாவே விட்டுட்டு, நான் இங்கேருந்து ஓடிட்டேன். என்னைய விரட்டிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படியோ தப்பிச்சுட்டேன் அவங்க கண்ல இருந்து. அதுக்கப்புறமா நான் பல்லவன பார்க்க வரவே இல்ல. அவன் இருக்கானா, இல்லையா அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாதும்மா.